ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரேடிங்கில் என்னோட ரியல் டைம் ட்ரேடிங்கில் வந்து 2-3 திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் மந்த் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த வாட்டி ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஆப்ஷனில் மல்டிபிள் என்ட்ரிஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுது இப்போ இருக்க செட்டப்க்கு அப்படிங்கிறத நான் இந்த மந்த் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நடுவில் லைவ் ட்ரேட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நான் போத் ஃப்யூச்சர்லையும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸில் மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் ட்ரேட்ஸும் வந்துட்டு நான் எடுக்கிறேன். ஆப்ஷன் செல்லிங் ஆஸ் ஆஃப் நோ. எப்போ பையிங்க்கும் சேர்ந்து செய்வேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் வீடியோ இதை பற்றினது இல்லை, அப்டேட்காக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஜெரோடாவில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இல்லை மற்ற ட்ரேடிங் ப்ரோக்கர்கிட்ட ட்ரேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இமெயிலில் வந்திருக்கும். மெயினாக ஜெரோடாவில் பண்ணுறவங்க, ஏன்னா நான் ஜெரோடாவில் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்ததே February 28. நானே ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். பிகாஸ் நான் மெயிலை வந்து என்னோடய பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் இந்த மெயிலே சிங்க் பண்ணாமல் விட்டேன். ஸோ எவ்வளோ பேர் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. என்ன மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மெயில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து டெய்லி செக் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு தெரியாது. பட் நான் இதில் கொஞ்சம் மோசம். பட் இப்போ வந்து அதை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு வரேன். நிறைய ப்ரொமோஷன்ஸு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு மெயிலை வந்து கொஞ்சம் டஸ்ட்பின்ஸ் மாதிரி தேவையில்லாதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா சில மெயில்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்னாலும் மெயில் மூலமாக தான் இப்போ வந்து இன்றைக்கி இருக்க கரண்ட் ஏரியாவில் வருது இந்த மாடர்ன் வேர்ல்டில். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு சிக்கல்களை கொண்டு போய் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஜெரோடாலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. செபி, ஆஸ் பர் தி செபி சர்க்குலர், we are required to ensure that your latest income details வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அமைச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் இன்கம் என்ன ரேஞ்சில் இருக்குன்றதையும் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இன்கம் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று நம்ம இதில் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் 6 months, இல்லை லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப்பு, இல்லை காப்பி ஆஃப் ஐடிஆர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை காப்பி ஆஃப் ஃபார்ம் 16 இன் கேஸ் ஆஃப் சேலரி இன்கம், இல்லை நெட் வர்த் சர்டிஃபிகேட் ஓவரால் உங்ககிட்ட இருக்கிறது சிஏ ஏதாவது கொடுத்தது, இல்லை டிமேட் ஹோல்டிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து உங்களோட ஜெரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ வித் கைட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜெரோடா அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாகின் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸுக்கே நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன் செகண்ட். இந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே பாஸ்வேர்ட் லாகின் பண்ணும்போது இன்கம் டிக்ளரேஷன் வரும். ஸோ ஆனுவல் ஸ்லாபில் வந்து இங்கே பாருங்கள், பிலோ 1 lakh, 1 to 5 lakh, 5 to 10 lakh, 10 to 25 lakh, 25 to 1 crore, above 1 crore. பிலோ 1 lakh சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடிங் இருக்கனால 1 to 5 lakhs இல்லை அதுக்கு மேலே சூஸ் பண்ணோம். இப்போ இதை கண்டினியூ கொடுக்கும்போது இன்கம் ப்ரூஃப் என்ன சூஸ் பண்ணலாம் பாருங்கள். அக்கௌண்ட் ஹோல்டிங்ஸு, 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஐடிஆர், இல்லை சேலரி ஸ்லிப்பு, இல்லை உங்களோட சொத்து மதிப்பு, இல்லை 16 ஃபார்ம் 16, டிமேட் ஹோல்டிங், ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இப்போ ப்ரூஃபாக நான் லாஸ்ட் 6 months செலக்ட் பண்ணால் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல்னு கொடுக்கும். நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் எந்த பேங்க் வந்து ஜெரோடாவில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை இங்கே சூஸ் ஃபைலில் போயிட்டு நீங்கள் இப்படி போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணால் இங்கே ஃபைல் வந்துடும். அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் நான் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் போயிருக்க டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பேலன்ஸ் ஆஃப் மோர் தென் 10,000க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 1 to 5 lakhs நீங்கள் சொன்ன ரேஞ்சை க்ராஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ மேட்ச் ஆகணும். நீங்கள் டிக்ளேர் பண்ணதுக்கும் நீங்கள் கொடுத்துருக்க ப்ரூஃபும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்சஸ் அப்படியே தான் நான் மாற்றி பண்ணியிருந்தனாலும் ஒரு 30 daysல மறுபடியும் நான் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வேறு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் மெசேஜ் வரும். பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நானே லேட்டு தான். ஸோ இது எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரில பாருங்கள்.
அக்கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்கம் டீட்டெயில்ஸ் அப்டேட் ரெக்வெஸ்ட். அதாவது நான் இத வந்து அனுப்பிச்சத வந்து அவங்க வந்து நான் வந்து பாருங்க, வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் நான் சப்மிட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. 48 ஹவர்ஸ்ல நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெக்வெஸ்ட் ஆஃப் இன்கம் அப்டேட்ஸ் வந்து நாங்க பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜெரோடா வந்து ஒரு மெயில் வந்தது. ஸோ இவ்வளோ தான் ரிகார்டிங் மெயில. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ம் அ நான் இத ஏன் இப்ப சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் செக் பண்ற பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பா மெயில் செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் வந்து மார்ச் 28 வரைக்கும் தான் இதுக்கு டியூ டேட் இருக்கு. ஸோ கண்டிப்பா பண்ணிருங்க. இல்லன்னா வந்து இப்போ உங்களோட அக்கவுண்ட்ட வந்து அவங்களே ரேண்டமா செக் பண்ணி, அவங்களா டிக்ளேர் பண்ற அமௌண்ட் டிக்ளேர் பண்ணிருவேன்னு ஜெரோடா சொல்றாங்க. ஸோ தட் இப்போ அவங்க 10 லேக்ஸ்ன்னு போட்டாங்கன்னா கூட நீங்க டாக்ஸ் பேயர் ரேஞ்ச்ல வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஐடிஆர்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர ஆரம்பிச்சுரும். ஸோ பி கேர்ஃபுல். கொஞ்சம் நீங்க ட்ரேடிங்ல இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் பை செல்ல பத்தி மட்டும் யோசிக்காம இத கொஞ்சம் பாருங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பேசணும் இந்த வீடியோல நெனச்சது. அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே நான் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் இந்த வீடியோலயே பார்த்துரலாம். வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். பட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. நான் இந்த நார்மல் என்னோட ட்ரேடிங் அதெல்லாம் பத்தி போஸ்ட் பண்ற வீடியோவ விட இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ட்ரேடிங்ல இருக்கீங்கன்னா. நீங்க வந்து எஃப்&ஓல ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதர் ஃபியூச்சரா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாலாம் சொல்ல ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து பிசினஸ் பீப்பிளா தான் கன்சிடர் ஆவீங்க. நீங்க வந்து பிசினஸ் பீப்பிளா தான். அதாவது இப்போ நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க, இல்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க ஸ்டாக்ஸ்ல, நீங்கலாம் வந்துட்டு பிசினஸ் பீப்பிள்ல வரமாட்டீங்க. பட் நீங்க வந்து எஃப்&ஓ, பேங்க் நிஃப்டியோ எதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸு இல்ல ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றீங்களோ, அது எல்லாமே எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா, எஃப்&ஓல வந்துரும். ஸோ அது நான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், பிசினஸ் இன்கம் மாரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க எய்தர் வந்துட்டு இப்படி வந்துருச்சுனாவே, நீங்க வந்து எய்தர் ஐடிஆர் 3யோ இல்ல ஐடிஆர் 4ஓ வந்துட்டு ஃபைல் பண்ற மாரி இருக்கும். ஐடிஆர் 3ல பண்ணும்போது, நீங்க வந்துட்டு நார்மல் பிசினஸ் பீப்பிள் மாரியே ஃபில் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்க சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சிஏ கிட்ட வச்சு பண்ணுங்க. நார்மல் பிசினஸ் மாரி உங்களோட அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. அதாவது ட்ரேடிங்கும் ஒரு நார்மல் பிசினஸ் மாரி. ஐடிஆர் 4ல போம்போது 44 ஏடி அப்படின்ற கிளாஸ்ல நீங்க ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நான் சிஏ கிடையாது. பட் இந்த மாரி 2 ஃபார்மேட்ல தான் பண்ணுவாங்க. பட் நீங்க ஒன்ஸ் இந்த 44 ஏடி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்க அத தான் வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இல்ல ஃபாலோ பண்ணாம நீங்க நடுவுல மாத்திட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல பனிஷ்மென்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் கிளாஸ்ன்னு ஒண்ணு வேற இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோட நாலேட்ஜ்க்கு தெரியும். ஸோ இது 2யும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க உங்க சிஏ கிட்ட இதுவரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சிஏவா உங்க ஊர்ல பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் காட்டுங்க. நீங்க இந்த மாரி நான் ஜஸ்ட் எஃப்&ஓல பை செல் பண்ணா நம்ம என்ன பிசினஸ் மேனா? நீங்க ஒரு ஜாபுக்கு கூட போயிட்டு இருக்கலாம் சேலரிக்கு. ஒரு ஒரு மாசம் 7 லேக்ஸ் அந்த மாரி கூட போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மாசம் வந்து நீங்க ஒரு ரூ. 70,000 வாங்குறீங்க. வருஷத்துக்கு ஒரு 7,50,000 சம்பாதிக்கிறீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எஃப்&ஓல ட்ரேட் பண்றீங்க சைட் பை சைட். உங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து 6 லேக்ஸ எக்ஸீட் ஆயிருது அப்படிங்கும்போது, நீங்க வந்து என்ன ஆயிடுறீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட்டோட டாக்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க கிராஸ் பண்ணிறீங்க 12 லேக்ஸ. அப்ப நீங்க டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? நான் 7 லேக்ஸ் சேலரி இன்கம் வந்து 12 லேக்ஸ்க்குள்ள தானே வருது. அப்ப நான் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த 6 லேக்ஸ்க்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இந்த 6 லேக்ஸ் எப்படி வரும்? நீங்க நினைப்பீங்க அதுலயும். நான் எஃப்&ஓல லாஸ் தானே பண்றேன். நான் ஏன் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. எஃப்&ஓல எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லிடுறேன். நான் மத்தபடி சிஏ மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்&ஓல எப்படி டாக்ஸ் வரும்னா, டர்ன் ஓவர் பேசிஸ்ல தான் டாக்ஸ் போடுவாங்க. டர்ன் ஓவர் அப்படின்னா என்ன தெரியுமா? ரியல் ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள் ப்ராஃபிட் அந்த வருஷம் 2,00,000 கையில் வர ப்ராஃபிட் வந்தால் அது ரியல் ப்ராஃபிட்டு. பட் டேர்ன் ஓவருங்கிறது அப்படி கிடையாது. டேர்ன் ஓவருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லாஸ் 2,00,000 வாங்கினீங்கன்னா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் அது லாஸ். ஆனால் அவங்க டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது அதையும் பாசிட்டிவாக மாற்றிக்குவாங்க. பாசிட்டிவாக மாற்றி இதையும் டேர்ன் ஓவர்னு வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வருஷம் அந்த மாதிரி வந்து ஆம், ஒரு 7 லேக்ஸை வந்துட்டு லாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்னது அது உங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு மைனஸ்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? மைனஸ். நான் ஏன் டாக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு? நானே லாஸ்ல இருக்கேன்னு நெனைப்பீங்க. ஆனா கவர்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்டிஜர ப்ளஸ்ஸா மாத்திக்குவாங்க. 7 லேக்ஸ் ஆயிருக்கு.
அப்போ ஆல்ரெடி நீங்கள் வெறும் எஃப்என்டோ மட்டும் பண்ணால் ஓகே 7 லேக்ஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு சேலரி இன்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேலரியில் ஒரு ஒரு 7 லேக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், 7 ப்ளஸ் 7 லேக்ஸ் ஆல்ரெடி இங்கே நீங்கள் லாஸ் ஆனாலும் அது பாசிட்டிவாக போட்டுக்குவாங்க. அப்போ எவ்வளோ வருது, 14 லேக்ஸ் கிட்ட வருது. கரெக்டுங்களா? இப்போ 14 லேக்ஸ் லாஸ் டேக்ஸ் வரும்போது நீங்கள் டேக்ஸ் பேயர் ஆவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக டேக்ஸ் பேயர் ஆவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணாமே இருந்திருப்பீங்க. அப்போ ஐடிஆர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் மெயிலி டஸ்ட்பின் மாதிரி வச்சுருந்தேன் அவங்க நோட்டீஸ் சென்ட் பண்ணி நீங்கள் அந்த நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ஃபைன் இவ்வளோதான் இல்லைங்க, எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க. நீங்கள் எல்லா கான்சிக்வன்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஃபியூச்சர்லேயும் ஆப்ஷன்லையும் சின்ன லாட்டில் பண்ணால் கூட எவ்ரி இயர் வர லாஸை நீங்கள் ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அந்த லாஸோடு நீங்கள் டேலியும் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆல்ரெடி ஒரு இன்கம் ஒரு ரேஞ்சில் இருக்கீங்க, ஸ்லாப் கிட்ட இருக்கீங்கன்னா நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்லாபோட ஆட் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடுவீங்க. கரெக்டாக இப்போ 9 லேக்ஸ் 12 லேக்ஸில் இருக்கவங்க எஃப்என்டோவில் லாஸ்ட் நான் 2 லேக்ஸ் பண்ணியிருந்தா கூட என்ன ஆகிடும், நீங்கள் 12 லேக்ஸ்க்குள்ளே இருக்கேன் நான் வந்து டேக்ஸ் கட்ட வேணாம்னு நினைக்கும் போது என்னோட சேலரி 12 லேக்ஸ், இந்த லாஸ்ட் 2 லேக்ஸ் பாசிட்டிவாக மாறும்போது உங்களுக்கு ப்ளஸ் 2 லேக்ஸ் ஆயிரும். அப்போ இது 14 லேக்ஸ் நீங்கள் டேக்ஸ் லேப் லிமிட்டை க்ராஸ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் ஐடிஆரில் நீங்கள் காமிக்கல அப்படி நீங்கள் ஃபால்ட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ராட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே டேக்ஸ் வந்துட்டு நோட்டீஸ் பே பண்ணி உங்களை லீகலாக வந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்க, ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் சேலரி பர்சனாக தான் இருப்பீங்க ட்ரேட் பண்ணுறவங்க, ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறத விட. ஸோ உங்கள் சேலரி என்ன, நீங்கள் பண்ணுற லாஸ் என்ன ட்ரேடிங்லங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா சேலரி லாஸ் பண்ணிங்கனாலும் பாசிட்டிவாக மாற்றி அதை டேர்ன் ஓவர் ஆக்கி உங்களோட இன்கமோட ஆட் பண்ணி தான் காட்டுவாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பர் சிஏ கிட்ட போய் காட்டி நான் சொன்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல இன்னொரு வாட்டி பார்த்துட்டு இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு இருந்தது ஐடிஆர் பற்றி. பெருசாக நான் ஐடிஆர் பற்றி எப்படி ஃபெயில் பண்ணும், என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணும் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. நீங்கள் ஐடிஆர் 3 பண்ணுங்கள், 4 பண்ணுங்கள், அது எதுவுமே நான் சொல்ல. அதெல்லாம் உங்கள் சிஏஎஸ் தான் வந்து சொல்ல முடியும். பட் த திங் இஸ், நீங்கள் லாஸ் பண்ணுறேன், லாஸ் தான் நான் 5 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துறாதீங்க. அவங்க லாஸை பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. பாசிட்டிவாக மாற்றிட்டு அவங்க வந்து அதையும் உங்களோட இன்கம் வேறு ஏதாவது ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன இன்கம் நீங்கள் வந்து இது வரைக்கும் காட்டி ஐடிஆரை வந்து நல் பண்ணிட்டு வரீங்களோ அந்த இன்கமோட ஆட் பண்ணும்போது ஸ்லாபை எக்ஸிட் பண்ணும்போது கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் மறந்துடாதீங்க, நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிறனால, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறத நான் மெயின்டைன் பண்ணுங்கிறனால எஃப்என்டோவில் வந்து நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் ஆப்ஷன்ஸில் மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணுறேன். போத் ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லராகவும் ட்ரை பண்ண இருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த மந்தில் நான் கவர் பண்ணியிருக்கேன். மந்த் அண்ட் ப்ராஃபிட் வீடியோ போடும்போது என்னென்ன நடந்தது, எப்படி எனக்கு அடி வாங்குது, என்ன ப்ரோக்கரேஜ் வருது, எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஓவரால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் அஸ் அ லைவ் ட்ரேடராக உங்களுக்கு புரியும் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எதில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, எந்த எந்த செக்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லைனா தயவு செஞ்சு வந்து நீங்கள் இதை பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா கர்நாடகாவில் ஒரு ஃபார்மருக்கு வந்துட்டு இப்படி தான் அவர் ஃபஸ்ட்டு வருஷம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு டேக்ஸ் கட்டில், செகண்ட் வருஷம் வந்து லாஸ் வந்து 26 லேக்ஸ் பக்கம் பண்ணியிருக்காரு. அது எப்போத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 அவர் ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுவும் ப்ரோக்கர்கிட்ட ஃபோன் கால் ட்ரேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இஷ்டத்துக்கு வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன ஐடிஆர்னா தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸு கூட அவங்க ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் அவங்களை பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாவே அந்த ஃபார்மர் கதைலாம் வரும். அது கதையில் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். அந்த மாதிரி நம்மளும் போயிடக்கூடாதுன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். ப்ராப்பரான சிஏ கிட்ட வந்து கைடன்ஸ் வந்துட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மோடி நம்ம vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.